தலைவன் 2000 வருஷம் எஸ்டிடி இருக்கிறவன் ஆயுர்வேதால இவன் ஒரு முக்கியமான மெடிசனா யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு எஸ்டிடிலாம் சொல்லுது. அது மட்டும் இல்ல பாடிக்கு ரொம்ப ரொம்ப கூலிங், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இன்னும் எக்கச்சக்கமான அமேசிங் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இவனுக்குள்ள இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி சம்மர் டைம்ல நிறைய இந்த ரோட்ல தள்ளு வண்டி ஜூஸ் கடைலாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அண்ணா ஒரு சர்பத்து அப்படின்னு கேட்டா இவனை போட்டு கொடுப்பாங்க. அப்படி இருப்பான். ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல நன்னாரி சர்பத் பண்ணலாமா? சிறப்பான தரமான சம்பவம். அழகி பச்சூசே மாதிரி இருக்கான். நன்னாரி சர்பத் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இவன் தேவை. இவன் தான் நன்னாரி ரூட். எந்த ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டாலும் இவனை உங்களுக்கு கொடுப்பாங்க. இவனை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சவனை நம்ம என்ன பண்ண போறோம்னா வெறும் அந்த ரூட்ஸை மாத்திரம் வெளியே எடுத்துட்டு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஊறுவீங்க. இப்போ ரூட்ஸை மாத்திரம் நம்ம வெளியே எடுத்துட்டு ஒரு குவிக் டிர் பண்ண போறோம் இவனை. ஆக்சுவலி ஊறினதுக்கு அப்புறம் இவனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மஷ்ரூம்ஸ் மாதிரி இருக்கான். தெரியுதா? குவிக்கா 1-2 டிர் பண்ணிக்கலாம். ரைட், இவ்வளோ பியூட்டிஃபுல் ஆயிட்டான் பாருங்க. இப்போ இவனை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்சியில் இருக்கிற எல்லாரையும் எடுக்கிறது மிகவும் அவசியம். நான் வந்து 2-3 டைம்ஸ் இவங்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா குடிக்கிற தண்ணியில் தான் இவனை ஊற வச்சிருக்கேன். 100 கிராம் நன்னாரி ரூட்ஸுக்கு வந்து நான் அபவுட் 2-2.5 லிட்டர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்திருக்கிறேன். ஊற வச்சதுக்கே என்ன கலர் வந்திருக்கான் பாருங்க. நன்னாரி கலர் வந்திருக்கான். இவனா நன்னாரி கலர் அவன் எல்லோ ஆரஞ்சிஷ் கலர்ல தானே இருப்பான். அப்படின்னா கடைகளில் வந்து நம்ம கண்களை அட்ராக்ட் செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க எக்ஸ்ட்ராவா கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம டைரக்டா இவனோட ஒரிஜினல் கலர்லேயே கன்சியூம் பண்ணலாம். அதானே நல்லது. எதுக்காக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் கலர்ஸ் எல்லாம்? இப்போ கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கோம். இவன் அப்படியே பாதியா சுருங்கணும். அவன் நல்லா கொதிக்க விட்டு அவனை பாதியா சுருக்கிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை போக போக சொல்றேன். இப்பவே சொல்லிட்டேன்னா நீங்க வீடியோ விட்டு வெளில போயிடுவீங்கல்ல. வெயிட்டீஸ் பண்ணுங்க. இவன் கொதிப்பான். இப்ப கம 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 சமையல் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. ஐ திங்க் சந்தானம் பாட்டுன்னு. எந்த படம் தெரிஞ்சா மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிகாஸ் எங்களுக்கு தெரியல, அதனால உங்களுக்கு கேட்கிறோம். பியூட்டிஃபுல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கான். எங்க தாத்தா சென்னை எக்மோர்ல அந்த காலத்துல பேந்தியன் கெஃபேன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாரு. அப்போ சம்மர் சீசன் ஆனாலே ஒரு ஷெஃப் இருப்பாராம் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு மட்டும். ஜூஸஸ் ட்ரிங்க்ஸ்னா ஜூஸ் கரெக்டா எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ ஜூஸ் சிரப் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்களாமா. அப்போ நன்னாரி சர்பத் தான் அதிகமாக வித்து போவானா. இன்ஃபேக்ட் வாசல்ல ஒரு தனி கவுண்டர் எக்ஸ்ட்ராவா ஒரு டேபிள் போட்டு கவுண்டர் போட்டு அவங்க வெளியே வைப்பாங்களாமா. அவனோட ரெசிபி தான் இவன். அப்போ யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா பங்கம் எக்ஸ்ப்ரோ தான் இருப்பான். காலமாக எங்களுக்கு பாஸ் ஓவர் செய்யப்பட்ட ஒரு ரெசிபி. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஓகே, நல்லா சுருங்கி இருக்கான். லிட்டரலி 2 liters ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்படியே பாதி ஆயாச்சு. இவனை வடிச்சு எடுக்க போறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி எவ்வளவு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதோ அம்புட்டு ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இவன் வந்து நல்ல ஃபைனான ஒரு சீவ், பயங்கர ஃபைனான ஒரு சீவ். இவன் வழியா வர யாருமே எஸ்கேப் ஆகி வர முடியாது லிக்விடை தவிர. அந்த மாதிரி ஒரு ஃபைன் சீவு. இந்த அளவுக்கு எவ்வளவு இன்னும் வராம பாருங்க. அவன் வெறும் சக்கன்னு நினைச்சா பயங்கரமான ஒரு ஆம் ஒர்க் அவுட். வலிக்குது. இவன் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க சக்கை. இப்போ போய் நான் ஒரு மஸ்லின் கிளாத்ல பண்ணியிருந்தேன்னா எம்புட்டு போக வராம பாருங்க. அம்புட்டு சூடா இருக்கிறான். ஸோ இவன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பேஸ் சிரப். ஓகேவா? இப்போ பேஸ் சிரப் என்ன பண்ண போறோம்னா திருப்பியும் நம்ம யூஸ் பண்ண அதே பேன் லைட்டா வாஷ் பண்ணிக்கலாம். ஏதாவது ரெசிடியூஸ் இருந்தா அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற நன்னாரி சிரப் 2 கப் சக்கரை. இப்போ சக்கரை கரைஞ்சு we looking for a half a string consistency. half a string consistencyனா அவன் சூடாயிட்டு நம்ம இப்படி தொட்டு சிரப் எடுத்தோம்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங் இப்படி ஃபுல்லா வராம டொப்புன்னு உடஞ்சிருவான் பாதி வழியில. ஆக்சுவலி சொல்லும் போதும் பார்க்கும் போதும் பயங்கர பெருசா பயங்கர இலாபரேட்டா இருக்குமோ அப்படின்ற ஃபீலிங்ஸ் இருக்கு. ஜஸ்ட் தட் இவன் வந்து கரையறதுக்கான டைம், கொதிக்கிறதுக்கான டைம், பாதி ஆகிறதுக்கான டைம், அந்த ப்ராசஸ் தான் ஜாஸ்தி. ஈஸியா வந்து இவன் பாதி ஆகிறதுக்கு 45 to 50 minutes உங்களுக்கு ஆயிடும். ஸோ அந்த டைம் வச்சுக்கோங்க. இவன் தான் ஆக்சுவலி ஒரிஜினல் நன்னாரி கலர். சக்கரை ஃபுல்லா கரைஞ்சிட்டான். ஓகே, இப்போ கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பர், ஆக்சுவலி வந்துட்டான். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கன்சிஸ்டன்சி வித்தின் 2 minutesல நம்மளுக்கு கிட்டிட்டான். இப்போ என்ன பண்ண போறோம்னா துளியுண்டு லெமன் ஜூஸ், 1 juice of lemon, 1 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சிட்ரிக் ஆசிடும் யூஸ் பண்ணிக்கலாம். சிட்ரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு ஒரு பொடி ஃபார்ம்ல கிடைப்பான். அம்புட்டு தான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நன்னாரி சர்பத் சிரப் வந்து சூப்பரா கூல் டவுன் ஆயிட்டாரு. இவர் ஒரு
பாட்டிலில் மாற்றி வச்சுக்க போகிறோம். கிளாஸ் பாட்டில் எப்பவுமே நல்லா சுடு தண்ணியில் ஸ்டெரிலைஸ் பண்ணி அவன் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த விதமான ஸ்டோரேஜுமே பண்ணணும். விஜய் பாட்டு இருக்குல்ல, அழகந்தா வந்தா வந்தா அப்படி இருக்கிறான், அழகந்தா. ஸோ எப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பல மாதங்களுக்கு செம சூப்பராக ஸ்டே ஆவான். இன்ஃபேக்ட் இந்த டைமில் நம்ம இவனை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா த்ரூ அவுட் த இயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவ்வளோ நாளும் தாங்க மாட்டார், டப்பு டப்புன்னு காலி ஆயிடுவார் அடிக்கிற வெயிலுக்கு. தினைக்கும் இவர் தான் நம்மளோட மெயின் ட்ரிங்காக இருப்பார் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். நன்னாரி சர்பத் செய்கிறதுக்கு இப்போ நம்ம பேசிக்காக தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட நன்னாரி சிரப் 2-3 ஸ்பூன் நன்னாரி சிரப், லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்துருக்கிறேன். அண்ட் எப்பவுமே இன்னும் கோல்டு வாட்டரில் தான் பண்ணுவோம். ஸோ டண்டா பானி மிக்ஸ் 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 அவ்வளோதான், நம்மளோட நன்னாரி சர்பத் ரெடி. இவன் கூட நீங்கள் சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் யாரை வேணால் ஆட் பண்ணலாம். பட் எனக்கு இவனை யாருமே இல்லாமல் இப்படி பிளெயினாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம நன்னாரி சர்பத் கலக்கணும்ல, இவனே தான் குச்சி ஐஸ் ஆக்க போகிறோம். பெரிய ஃபார்முலாஸ் இவனுக்காக ஸ்பெஷலாக ஏதோ பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குச்சி ஐஸ் மோல்டு, உங்ககிட்ட இருக்கிற எந்த குச்சி ஐஸ் மோல்டில் வேணால் இது பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது தேவையான அளவுக்கு சர்பத்தை உள்ள ஊற்றி சில்லுன்னு இருக்கான். இவனை இப்போ நம்ம ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். மினிமம் 8 hours ஃப்ரீஸ் பண்ணணும், அம்புட்டு தான். ஸோ இப்போ நான் போய் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்து இவன் ஃப்ரீஸ் ஆனப்புறம் எப்படி இருக்கான் அப்படின்றதையும் காட்டுறேன். நாங்கள் ஆல்ரெடி ஒரு பேட்ச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதுனால குச்சேஸ் ரெடியாக இருக்கிறான். அவனை தூக்கிட்டு வந்துடுறேன் நான். ஓகே, டரான் 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 டரான். இதுதான் சாகசம்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. ஸோ நம்மளோட குச்சி ஐஸ் ரெடி ஆயிட்டோம். செம்மையாக இருக்கான்ல, பயங்கரமாக இருக்கான். இவனை நம்ம டீமோல்ட் பண்ண வேண்டியதான். டீமோல்டிங் இஸ் வெரி வெரி ஈஸி. சிறப்பான தரமான சம்பவம். அழகி பட்டுசே மாதிரி இருக்கிறான். அப்படிதான் ரெடி. குச்சேஸை பொறுத்த வரைக்கும் எப்போ சாப்பிட போறீங்களோ அப்போ டிமோல்ட் பண்ணா போதும். இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutuba boy from Kirti.